நம்ம வீட்ல எல்லாருக்கும் உறவு முறைங்கிறது விளையாட்டா போயிடுச்சுல. அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நட்டாஷா மருமகளாகிறதுலாம் சாத்தியமா என்ன? இத நான் சொல்லலையே. கண்டிப்பா நான் சொல்லல. இத சொல்ல நான் யாருப்பா? ஏன்னா என்னதான் யாரும் அம்மாவாவே மதிக்க மாட்டேங்கிறீங்களே. நியூஸ் பேப்பர் சொல்லுது. தப்பா எழுதிருக்காங்க அதுல. ஸ்பெஷல் நியூஸே இதுதான். நியூஸ் பேப்பர் சொல்லுது நீயும் பிரீதாவும் டிவோர்ஸ் பண்ண போறீங்களா? அதுல தப்பா எழுதிருக்காங்கன்னு சொன்னேன். இது நடக்க வாய்ப்பில்லை. என் மனசு சொல்லுது நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்க. நீ எப்பவும் உன்னோட உலகத்துல மூழ்கி இருக்க. அப்பப்ப நீங்க 2 பேரும் மோதிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த குடும்பத்துக்கு அப்படி என்னதான் ஆச்சு? நீ உன்னோட உலகத்துல மூழ்கி இருக்க. மகேஷ்க்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை. அத்தையும் கரீனா அக்காவும் எல்லாத்தையும் அவங்க கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. எல்லாரோட வாழ்க்கையையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜட்ஜ் பண்றாங்க. மீதி இருக்கிறது நான் இந்த வீட்டோட மருமகன் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்குன்னு இந்த வீட்டோட உறவு முறைகளை பாதுகாக்கணுங்கிற பொறுப்பு எனக்கு மட்டும் தானா? என்னோட சேர்ந்து இந்த வீட்ல இன்னும் 2 மருமக இருக்காங்கல்ல. இந்த வீட்ல அவங்களுக்குன்னு எந்த பொறுப்பும் இல்லையா? என்னால தனியா உறவு முறைகளை எப்படி கட்டி காப்பாத்த முடியும்? நான் ரொம்ப கலைச்சு போயிட்டேன். என்னோட 2 மருமகளும் அவங்களோட கடமையை செய்யணும்னு நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு துணையா என் பிள்ளைங்களும் இல்ல. எப்ப பார்த்தாலும் நீ பிரீத்தாவோட சண்டை போட்டுட்டு இருக்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதோட ஷர்லனுக்கு ரிஷப் அவ கூட இல்ல. அதனால அவ கடமைய செய்யணும்னு அவ கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. செய்ங்க. யார் யாருக்கு என்னென்ன தோணுதோ அதை செய்ங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? இன்னைக்கு என்னோட ரிஷப் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரான். நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவன் எங்க போனானே தெரியல. ஏன் போனான்னு தெரியல. ரிஷப் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி எப்பவுமே இருப்பான். யாருக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டான். இந்த வீட்டை இந்த குடும்பத்தை எப்பவும் ஒன்னா இணைச்சு வச்சிருந்தான். அது பிசினஸா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி. அவன் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வருது. பிருத்வி வந்தது அப்புறம் இன்னும் என்னென்னமோ நடந்துருச்சு. ஹலோ சஞ்சனா, நீ எப்படி இருக்க? அப்படியா? ஓ காட். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபார்மிங். மாம், சஞ்சனா தான் கால் பண்ணா. எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த நியூஸ் தான் போகுதுன்னா கரணும் நத்தாஷாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இன்னும் கரண் பிரீதாக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறான்னு சொல்றாங்க. ஸ்ருதி, நான் உன்கிட்ட பேசணும். நீ கூட வா. பிரீதா, பிரீதா நான் சொல்றது கேளு. பிரீதா, லிசன் டு மீ. எதுக்கு இவ்வளவு ஆட்டிடியூட்? ஆட்டிடியூடா? நீ இத ஆட்டிடியூட்னு சொல்றியா? உன்னோட ஆட்டிடியூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கே, அத பத்தி ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? உனக்கு 2வது கல்யாணம் நடக்க போகுதுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. சோ என்ன டிவோர்ஸ் பண்றியா? நான் என்ன பைத்தியமா உன்னை டிவோர்ஸ் பண்றதுக்கு? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா? போயிருந்தேன். ஆனா அது ஒன்றும் பெரிய விஷயம் பெரிய விஷயம் இல்லையா? பெரிய விஷயம் இல்லாதத பேஸா வச்சு இவ்ளோ பெரிய நியூஸ் வந்திருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா நீ என்ன டிவோர்ஸ் பண்ற விஷயம் பரவி இருக்கு. அந்த நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்கு. சொல்லு, இது கூட உனக்கு அவ்வளவு பெருசா இல்லல? உனக்கே இதெல்லாம் பெருசா தெரியுது? நீ விட்டுடு. எனக்கு எந்த கவலையும் இல்ல. பொறாமப்படுறியா? ஜெலஸா? என்ன பார்த்தா ஜெலஸ் மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் உட்காந்து பேசினா முடிவுக்கு வரும்னு உனக்கு தோணல? இது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? ஆனா எங்க நேத்து ராத்திரி எனக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தி உனக்கு கவலை இல்ல. எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது விசாரிச்சியா? அப்படியா? உன்னோட கதையா? உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எனக்கு என்னெல்லாம் ஆச்சு?
நான் என்ன பண்ண? நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை நீ நம்பியிருக்கியா? நான் உன்கிட்ட நான் உன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்காக எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன நம்பினியா? ஒருவேளை இப்ப நான் உன்கிட்ட எனக்கு சந்தேகம் இருக்கு, சந்தேகம் இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட ஆதாரங்களை அந்த நட்டாஷா திருடி இருக்கா, அதை இப்படி அப்படின்னு மாத்தி அவ சார்பா வந்து பிரசன்ட் பண்ணிட்டா, இத சொன்ன நம்புவியா? ஆனா நான் சொல்றது கதை இல்ல, நிஜம். ஆனா எங்க நீ என்ன நம்பவே இல்ல. நீ அந்த நட்டாஷாவை ஒரு பெரிய கடவுள் மாதிரி நம்புற. நான் உன்கிட்ட நடந்த உண்மையை சொல்லும் போது நீ கூட கவனிக்கல. இப்போ எந்த கதையை பத்தி சொல்லிட்டு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் டிசைட் பண்ணு. எதுக்கு என்கிட்ட சண்டை போடுற? என்னையும் நட்டாஷாவையும் பார்த்தா இல்ல உனக்காகவா இல்ல எனக்காகவா? யாருக்காக? சொல்றேன். எனக்கு உன் கூட சண்டை போடவே வேண்டாம். நீ என்ன செய்ய நினைச்சாலும் இங்க பாரு கரண், உன் விருப்பப்படியே நீ செய்யலாம். உனக்கு எப்படி தோணுதோ அதே பண்ணு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இன்னைக்கு ஆர்டிக்கல் வந்திருக்கே, இது சரியில்லை. அப்படியா? உனக்கு என்ன கவலை? ஆமா, எனக்கு கவலை தான். எனக்கு ரொம்பவே கவலை. அது எப்படி கவலை இல்லாம இருக்கும்? நான் உனக்கு யாரு? உன் பொண்டாட்டி தானே. கட்டின பொண்டாட்டிக்கு கவலையா இருக்காது? நமக்கு கல்யாணம் இருக்கு. இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. 7 ஜென்மம் பந்தம் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதே செய். என்ன விடு. எங்க கூட்டிட்டு போற? வெயிட். என்ன நடந்துட்டு இருக்கு ஷாலின்? ரித்வி, அத நான் உன்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு சுட சுட செய்தி சும்மா அதிரடியா உள்ள இறங்கி இருக்கு. என்ன நியூஸ்? நானே அதை செய்தது, நானே என்னால தானே. நியூஸ்ல ஒரு லவ் ஸ்டோரி. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏதாவது புரிஞ்சுதா? இல்ல. அதனால நீ சொன்னதும் எனக்கு சுத்தமா புரியல. அதனால தெளிவா என்கிட்ட முதல்ல சொல்லு. ராக்கி ஆண்டி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு விறுவிறுப்பான சுட சுட செய்தி படிச்சாங்க. அதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? கிரிக்கெட்டர் கரண் பிரீதா கரனை டிவோர்ஸ் பண்ண போறதா எழுதிருக்கு. அவரு 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுவும் யாரோட? நத்தாஷா கூட. அது யாரு? நான் தான். ஆமா. பிரீதா இங்க பாரு. ஜென்யூன்லி இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அந்த ஆர்டிக்கல் அவங்க எப்படி போட்டாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஓ, அப்போ உனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அண்ணி என்ன இதெல்லாம்? கர்ணன் நிஜமா? சமீர், நீ என்னெல்லாம் படிச்சியோ இல்ல கேட்டியோ அதெல்லாம் நீ ஒண்ணு நம்பாத. ஏன்னா அதெல்லாம் போய் யாரோ வேணும்னே இப்படி எல்லாம் பரப்பி விட்டுருக்காங்க. அதோட அவங்க இந்த வேலைய வேணும்னே ஏன் செய்யறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததே அந்த வேலையை செய்யறதுக்கு தான். ரிதா, நீ என்ன சொல்ல வர? நான் இங்க இதெல்லாம பண்ண வந்தேன். நட்டாஷா, உனக்கு என்ன பார்த்தா ஸ்டூபிட் மாதிரி தெரியுதா? நீ என்ன நினைச்ச? நீ இன்னசென்ட்டா ஃபேஸ் வச்சுட்டு பேசினா நான் நம்பிடுவேனா? சொல்லு நட்டாஷா. ஒருவேளை நீ என்ன அப்படி நினைச்சனா அந்த ஸ்டூபிட் நான் கிடையாது, நீதான். எனிவே, இங்க நின்னு உன்கிட்ட பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல நிறைய ஸ்டூபிடான ஆளுங்களா இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஏற்கனவே நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். சோ உன்னோட விஷயத்திலயும் நான் அது பண்ண விரும்பல. போலாமா? இன்னொரு நதாஷா, எனக்கு என்னோட கரண் மாமா அக்காவை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். அவங்க எப்பவுமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் இருக்கிற சண்டை சச்சரவுக்கு மேல அவங்களுக்குள்ள ஒரு நல்ல காதல் இருக்கு, நிறைய காதல். இப்ப அவங்க ஈகோ ட்ரிப்ல இருக்காங்க. அது பரவாயில்ல. நீ பண்ண காரியம் இருக்கல, ரொம்ப நல்ல காரியம். என்ன பண்ணிருக்கேங்கிற ஐடியா கூட உனக்கு இல்ல. ஏன் சொல்றேன்னா, எப்பெல்லாம் இவங்க 2 பேரையும் யாராவது பிரிக்கணும்னு முயற்சி பண்றாங்களோ
அவங்க இன்னும் நெருக்கமாயிடுவாங்க. ஸ்ருதி, வரேன்க்கா. கேட்டல? அதுக்கு நீ எதுக்கு இப்ப பேனிக் ஆகுற? அவ உன்னையா இப்ப மிரட்டிட்டு போயிருக்கா? நான் ஒன்னும் அவளை பார்த்து பயப்படல. அதோட நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன். நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எப்படி வந்துச்சுன்னு என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. கரெக்ட். அததான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நியூஸ்ல வந்த ஆர்டிக்கல் எதுக்கு வந்திருக்கு? அப்படி பண்றதுக்கு முன்னாடி நீ ஏன் என்கிட்ட கேட்கல? நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும்? எக்ஸ்கியூஸ் மீ? உன்னோட கேள்விக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? நான் உன்னோட அடிமை இல்ல. அண்ட் நவ் எல்லாமே மாறிடுச்சு. நீங்க 2 பேரும் என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாமே நான் கேட்டாச்சு. நீங்க 2 பேரும் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் சொல்லுவேன், நீங்க 2 பேரும் கேட்கணும். அதோட நான் என்ன செஞ்சாலும் நீங்க 2 பேரும் வேடிக்கை பார்க்கணும். முடிஞ்சதா? இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? இப்ப நீ என்னுடைய அட்வைஸ கேட்டுக்கோ, புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் என் அட்வைஸ ஃபாலோ பண்ண. நீ கொடுத்திருக்க இந்த நியூஸ் இருக்கே, அதை பேக் அவுட் பண்ண. நியூஸ் சேனலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நியூஸ் சேனல்ல என்ன நியூஸ் போயிட்டு இருக்கோ அதை உடனே வித் இமீடியட் எஃபெக்ட் நிறுத்த சொல்ல. ஏன்னா இது எல்லாத்தையுமே நீ தான் பண்ணங்கிற விஷயம் கரனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் வெறித்தனமாயிடுவான், உன்னை சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். நீ இப்ப கரண் கிட்ட போ, அவன் கிட்ட சொல்லு, ஐ எம் ரியலி சாரி, இதெல்லாம் தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவன் உன் பக்கம் எப்படி சாய்றான்னு மட்டும் பாரு. ப்ளீஸ், எனக்கு உன்னோட அட்வைஸ் தேவையே இல்ல பிருத்வி. அதோட கரண் எப்படி என் பக்கம் சாய்வான், அதோட என் பக்கம் எப்படி அட்ராக்ட் ஆவான், அத பார்க்க வேண்டியது என் வேலை. அண்ட் ஐ அம் கோனா ஹேண்டில் இட். ஒருவேளை நீ அட்வைஸ் கொடுக்கறதுல பெரிய ஆளா இருந்தா அந்த பிரீதா உன்னோட ஃபேனா இருந்திருப்பா. அட்வைஸ் அட்வைஸ் பண்றானா? அட்வைஸ் என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எதுக்கு இப்ப என்ன மறைச்சு பார்த்துட்டு இருக்க? நான் என்ன பண்ண? நீ எதுவும் பண்ணலங்கிற கவலைதான். உன்னால எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு உன்னாலதான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த நட்டாஷா என்ன கேள்வி கேட்டுட்டு போறா. அவ என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு போறா, அதுவும் உன்னால. ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் உன் கூட இன்வால்வ்டா இருக்கேன். ஆனா அவ யாரு? அவ எப்படி என்ன திருட்டு போலாம்? அது மட்டும் இல்ல, இப்ப நீ என்ன பண்ணாலும் அதுல தோத்து போயிடுற. நீ சரியான லூசர் ஆயிட்ட. அதோட ஒரு லூசரோட விளையாடுறதுல எனக்கு எந்த ஆர்வமும் இல்ல. கெட் லாஸ்ட். வாட்? என்னையும் தானே அவ திட்டிட்டு போனா? ஏய், அண்ணி, என்னாச்சு? என்னைய அப்படி பாக்குறீங்க? நிறைய வேலை இருக்கு, டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. சமீர், நீ சிம் கார்டு வாங்க போனல, வாங்கிட்டியா? அப்புறம் அந்த காஸ்டியூம்ஸ் அதெல்லாம், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆயிடுச்சா? அண்ணி நீங்க ஓகே தானே? இல்ல இல்லையா? இல்ல, நான் நல்லா இருக்கேன். இங்க பாரு, வெளியே என்னெல்லாம் நடந்துச்சோ, கரண் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்றானோ, அதுக்கு அவன் மேல கோவப்படுறதுக்கோ இல்ல ஏதாவது மூலையில உட்காந்து அழறதுக்கோ என்கிட்ட எந்த டைமும் இல்ல. நாம ரிஷப் சாரை காப்பாத்தி ஆகணும், அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். கம்மியா தான் டைம் இருக்கு இப்போதைக்கு. அதுதான் என்னோட ப்ரையாரிட்டி. சரி அண்ணி, இதோ ஃபோன், சிம் கார்டு, அப்புறம் ட்ரெஸ் என் கார்ல இருக்கு. ஷர்லி நீ எங்க கூப்பிடுறாலோ அங்கேயே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்ல பாசிபிள் இல்லையே. ஓகே ஃபைன். அப்போ அந்த சிம்ம இந்த போன்ல போடு. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? அதுக்கப்புறம் உடனே ஷர்லனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும். ரிஷப் சாரை தேடுற பிளான் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்கா, வாட் அபவுட் கரண் மாமா அண்ட் நட்டாஷா? ஸ்ருதி, இப்போதைக்கு நான் வெறும் ரிஷப் சாரை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவரோட உயிர் பிரச்சனை. நம்ம கிட்ட வெறும் 6 நாள் தான் இருக்கு. ஆனா அந்த விஷயத்தை டீல் பண்ணிக்க ஆயுசுக்கும் நேரம் இருக்கு. முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சாகணும். அதுக்கப்புறம் இந்த நட்டாஷாவோட விளையாட்டையும் முடிக்கிறேன். அவ கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய கேம் விளையாடுறான்னு தெரியுது. ஆனா அவளோட கேமுக்கும் நம்ம எண் போடலாம். ஆனா முதல்ல ரிஷப் சார் தான். எனக்கு என்னோட கரண் மாமா அக்காவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்க போடுற அந்த சண்டைய விட அவங்களுக்குள்ள நிறைய காதல் இருக்கு.
நான் ஏன் சொல்றேன்னா எப்பெல்லாம் அவங்க 2 பேரையும் யாராவது பிரிக்கணும்னு முயற்சி பண்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆகுறாங்க. ஒருவேளை இந்த விஷயம் உண்மையா இருக்கலாம். ஆனா இப்ப இந்த விஷயம் ஒரு பழைய கதைய மிஞ்ச போகுது. ஏன்னா நான் ஒரு புது கதைய உருவாக்க போறேன். நான் அதுல கேரக்டர்ஸ் எல்லாம் மாறிடும். இனிமேல் நான் அவங்க 2 பேரையும் கண்டிப்பா பிரிக்க முயற்சி பண்ணவே மாட்டேன். என்னோட புது கதைய நான் வேற மாதிரி எழுத போறேன். அதுல கரணி ஒரு மேக்னெட் மாதிரி என் பக்கம் கவர்ந்து இழுக்கப்படுவான். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்துதான் ஆகணும். ஜஸ்ட் லைக் நியூஸ் பேப்பர்ல நம்ம 2 பேரோட போட்டோ ஒன்னா வந்துச்சுல்ல, சரியா அதே மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம். ஆனா இந்த முறை ஒரே ரூம்ல ஒன்னா, பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல. அதுக்கப்புறம் கரனோட பொண்டாட்டியா நான் ஆயிடுவேன். கரண் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். நிர்பந்தத்தாலையா? இல்ல, கண்டிப்பா எந்த நிர்பந்தமும் இருக்காது. அவனே விருப்பப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிப்பான். மீடியாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பத்தி இப்படியெல்லாம் எழுதுவாங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் நான் சும்மா விட போறதில்ல. கண்டபடி எழுதுறாங்க. டிவோர்ஸ், பிரீத்தாவை டிவோர்ஸா, நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறானா? அந்த ரிப்போர்ட்டர் நம்பர் மட்டும் கிடைக்கட்டும். ஆக்சுவலி தப்பு என்னோடது தான். அந்த ரிப்போர்ட்டர் நம்பரை நான் சேவ் பண்ணவே இல்லை. ஏய் ப்ளீஸ், உன்னை பத்தி என்னை பத்தி எழுதிருக்கிறது எல்லாமே பொய் தான். திஸ் இஸ் ராங். நான் யாரையும் டிவோர்ஸ் பண்ணல. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரண், இன்னைக்கு என்னோட மாம் கால் பண்ணாங்க. அண்ட் அவங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் என் பேர் உன் பேரோட இணையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் என் அக்கா ஷெர்லினோட மச்சின நீ, அதோட பிரீத்தாவோட புருஷன். அதோட நீ பிரீத்தாவை எவ்வளோ காதலிக்கிறன்னு எல்லாருக்குமே தெரியும். மாம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. அதோட எல்லா இடத்துலயும் ஆர்டிக்கலை படிச்ச பிறகு, நியூஸை பார்த்த பிறகு அவங்க அவங்க அமைதியா உட்கார மாட்டேங்கிறாங்க. கரண், நீ எப்படியாவது மீடியா கிட்ட கிளாரிஃபை பண்ண முடியுமா? இதெல்லாமே பொய்யே. இதுல எந்த உண்மையுமே இல்ல. நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்ல. நீ டிவோர்ஸ் பண்ணலங்கறத. நட்டாஷா, ஆக்சுவலி நான் மேட்ச்க்கு போவேன்ல, இல்ல பிராக்டிஸ்க்கு போவேன். அப்போ நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நீ எதுவும் ஒரி பண்ணிக்காதானே. ஆக்சுவலி நீ வரும்போது நான் ரிப்போர்ட்டர் நம்பர் தான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட்டருக்கு நான் ஃபோன் பண்ணா, அதுக்கப்புறம் அவங்க அதை எப்படி எழுதுவாங்கன்னு தெரியல. அவங்கள நம்பவே முடியாது. அதனால தான் நான் நாளைக்கு காலையில் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடலான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் கரண், தேங்க்யூ. கரண், அப்படின்னா நான் இன்னைக்கு மாம் கிட்ட போட்டுமா? ஏன் சொல்றேன்னா, நான் போய் கொஞ்சம் அவங்கள அமைதிப்படுத்துறேன், சரியா? நான் அவங்க கிட்ட சொல்லவா? கரண் நாளைக்கு கான்ஃபரன்ஸுக்கு கூப்பிட்டு மீடியா முன்னாடி எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிடுவேன்னு சொல்லட்டா? இதெல்லாம் வெறும் ரூமர் தான், இது உண்மை இல்லைன்னு சொல்லிடவா? ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சாகணும். மீடியா போட்ட இந்த பிரேக்கிங் நியூஸ நான் உண்மை நிரூபிச்சாகணும். இந்த கரண் பிரீத்தா கரனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான்? இந்த நியூஸ ஊதி பெருசாக்கணும். ஆஃப்டர் ஆல் அப்படியாச்சும் பண்ணாதான் கரண் எனக்கு சொந்தமாவான். பிரமாதம். இதுதான் அந்த புது போனா? ஸ்ருதி, போன் எடு. போன் எடா? போன் எடுத்து என்ன பண்றது? அட, என் குரல் மாறி இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. இல்ல சேம் குரல் தான் கேக்குதா? அட, உங்க குரல் அடையாளமே தெரியலக்கா. வேற யாரோட குரல் மாதிரியும் இருக்கு. உங்க குரல்ல கண்டுபிடிக்க முடியாதுக்கா. சோ நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், ஓகே? நீ இத புடி. அந்த போனை கிட்ட கொடு. போ, கொஞ்சம் தூரமா போ. ஹலோ ஹலோ, கேக்குதாக்கா? நான் என்ன பேசுறது? ஏதாவது பேசு, நீளமா பேசு. அப்பதான் உன்னோட குரல் எப்படி இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சௌக்கியம் தானே? டென்ஷன் இல்லல? ஆஃப் கோர்ஸ் டென்ஷன் தான். இப்போ என்ன பண்றதுன்னு, அதாவது ஃபோக்கஸ்டா இருக்கணும்ல. அக்கா, நீங்க ஏதாவது பேசுங்க, நானே பேசிட்டு இருக்கேன். குடு குடு குடு. இந்தா
சமீர் ஃபோன் ஒர்க் பண்ணுது. ஆனா ஒரு ப்ராப்ளம். என்ன? அதாவது ஒருவேளை ஷெர்லின் நம்ம கேட்க போற பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு கேப் கூட கிடைக்கல, ஒரு ஆட்டோவும் கிடைக்கல. எவ்வளவு லேட் ஆகுது, எப்படி போறது? ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. அது கரனோட காரா என்ன? அட்லீஸ்ட் அவன்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டிருக்கலாம். ஹலோ கரண், இப்ப ஈவனி கிராஸ் பண்ணியா என்ன? இல்ல நான் ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன். ஏன்? ஆக்சுவலி நான் மம்மியை பார்க்க போயிட்டு இருக்கேன். அது உன்னோட கார் மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் நான் உன்கிட்ட லிஃப்ட் கேட்கலாம்னு நினைச்சேன். இல்ல. ஒன்னு என்னாச்சு? கரண், ரொம்ப நேரமா ஒரு கார் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அது என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தான் தெரியுது. ஒன்னு அவன் என்கிட்ட தான் வரான்னு நினைக்கிறேன் கரண். டோன்ட் வரி நட்டாஷா, அப்படிலாம் எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாதா? இல்ல ஐ டவுட். அவன் என்னதான் ஃபாலோ பண்ற, நான் என்ன பண்றது? ஓகே ரிலாக்ஸ். ஒன்னு பண்ணு, நீ போலீஸ்க்கு உடனே கால் பண்ணு. ஓகே? போலீஸ்? ஹலோ நட்டாஷா, ஹலோ.